ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். மோர் குழம்பு செஞ்சு சூடான சோறு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா சூப்பராக இருக்கும். செய்யலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்குங்க. நல்லா ஊறி புசு புசுன்னு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கூடவே ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம் எடுத்து அதில் சுடு தண்ணி விட்டு ஊற விட்டுக்குங்க. நம்ம பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறதை விட கெட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மோர் குழம்பு. இப்போ மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வெண்பூசணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தோல் சீவிட்டு விதை நீக்கிட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுக்கிறேன். அதில் கட் பண்ண வெண்பூசணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெண்பூசணிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கலாங்க. வெண்பூசணி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளர நம்ம என்னென்ன பொருள் அரைக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்குங்க. கொஞ்சமாக தேங்காய், 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பு 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சு. ரொம்ப குயிக்காக வந்துடும் பூசணிக்காய். இப்போ நம்ம அரைச்ச விழுதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விடுறப்ப அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நல்ல கெட்டியான புளிப்பான தயிராக பார்த்து எடுத்துக்கலாம். ஓரளவு புளிச்சிருக்கணும், ரொம்ப புளிச்சிடக்கூடாது. இப்போ இந்த தயிர் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மோராக சிலுப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த பூசணிக்காய் கூட சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை ஃபுல் சிம்முக்கு மாற்றிடுங்க. எல்லாமே வெந்து பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சிலுப்பி எடுத்து வச்சுருக்கிற இந்த மோரை அது கூட சேர்த்துக்க போகிறோம். மோர் சேர்க்குறப்ப கம்பல்சரி கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிக்கிங்க, இல்லைன்னா அப்படியே திரியாக ஆகிடும். இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கடைசியாக நம்ம முதல்லையே சுடு தண்ணி விட்டு பெருங்காயத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தாளிப்பு மட்டும்தான் தரணும். உப்பு காய்க்கு தனியாக சேர்த்துருக்கோம், தயிருக்கு தனியாக சேர்த்துருக்குறோம். இப்போ இறக்கி கீழே வச்சாச்சு. கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய விட்டுட்டு கூடவே காய்ந்த மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்க்கணும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இறக்கி வச்சுருக்கிற மோர் குழம்பு கூட சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.